Welcome back to our channel Success Clicks. போன வீடியோல TNPSC கம்பைன் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ்க்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து ஒரு 50 கொஸ்டின் தான் சால்வ் பண்ணியிருந்தோம். பேலன்ஸ் இருக்க 50 கொஸ்டின் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்க்க போகிறது பேலன்ஸ் இருக்க 50 கொஸ்டின்ஸ் தான். First question, usable floor area excluding staircase, lift, walls, etc. are called. Usable floor area excluding staircase, lift, walls and etc. called. So floor area வில் lift, walls எல்லாம் இருக்கிறதுக்கு பேர் என்ன? plinth area, floor area, carpet area and covered area. Staircase, lift, wall இது எல்லாம் சேர்ந்த ஏரியாவுக்கு பேர் carpet area. So answer is carpet area. அடுத்த question, the lowest story of building below or partially below the ground floor. The lowest story of building below or partially below the ground level. So ground levelலேருந்து கொஞ்சம் எர்த்தை எஸ்கவேட் பண்ணி கீழே ஒரு ஃப்ளோர் வருது அப்படின்னா அந்த ஃப்ளோருக்கு பேர் என்ன? செல்லர் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், மெசைன் ஃப்ளோர், ஆல் தேபோ. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோருங்கிறது கரெக்டாக எர்த் சர்ஃபேஸ்லேயே வரது தான் கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ அப்போ அது ஆன்சர் வரப்போகிறதில்ல. So, the lower story of building below or partially below the ground level is called cellar floor. Is called cellar floor. அடுத்த question, the most reliable estimate is. The most reliable estimate is detailed estimate. The most reliable estimate is detailed estimate. So, detailed estimate தான் ஒரு டீட்டெயில்டான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும், அதுதான் ரொம்ப ரிலேபிளான எஸ்டிமேட். The most reliable estimate is detailed estimate. அடுத்த question, 54, it is observed by experiment and experience that volume of dry material required for 1 meter cube of wet concrete are. So ஒரு மீட்டர் கியூபுக்கு வெட் காங்கிரீட் வந்து எவ்வளோ தேவைப்படும்? ஒரு மீட்டர் கியூப் ஏரியா இருக்குது. ஸோ எல்லா சைடுமே 1 மீட்டர் இருக்குது. ஸோ இந்த 1 மீட்டர் ஏரியாவுக்கு எவ்வளோ வெட் காங்கிரீட் தேவைப்படும்? ஸோ ட்ரை ஆர் வெட் காங்கிரீட் எவ்வளோ தேவைப்படும்? பை த எக்ஸ்பிரிமெண்ட் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் படி ஒரு மீட்டர் கியூபுக்கு எவ்வளோ வெட் காங்கிரீட் தேவைப்படும்னு கேட்குறாங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் 1.52 மீட்டர் கியூப் டு 1.54 மீட்டர் கியூப். 1.52 மீட்டர் கியூப் டு 1.54 மீட்டர் கியூப். இது எஸ்டிமேஷனில் உள்ள ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். இட் இஸ் அப்சர்வ்டு பை எக்ஸ்பிரிமெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் வால்யூம் ஆஃப் ட்ரை மெட்டீரியல் ரெக்யூர்ட் ஃபார் 1 மீட்டர் கியூப் ஆஃப் வெட் காங்கிரீட் இஸ் 1.52 மீட்டர் கியூப் டு 1.54 மீட்டர் கியூப். ஸோ எப்படி வந்து பிரிக் வந்து ஒரு மீட்டர் கியூபுக்கு 550 பிரிக் வேணும்னு சொல்கிறோம், அதே மாதிரி இந்த 550 பிரிக்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 1.52 மீட்டர் கியூப்லேருந்து 1.54 மீட்டர் கியூப் வந்து காங்கிரீட், ட்ரை காங்கிரீட் தேவை, அதுதான். ஸோ அடுத்த கொஸ்டின், த எசென்ஷியல் ரெக்யூர்மெண்ட் டு ப்ரிப்பேர் குட் எஸ்டிமேட்டர். த எசென்ஷியல் ரெக்யூர்மெண்ட் டு ப்ரிப்பேர் குட் எஸ்டிமேட்டர். ஒரு குட் எஸ்டிமேட் போடணும்னா அதுக்கு என்னென்ன ரெசிடென்ஷியல் தேவை? எ ஃபுல் டைமென்ஷன் ஆஃப் டிராயிங் டு ஸ்கேல். ஸோ நமக்கு டைமென்ஷன் தெரிஞ்சிருக்கணும், ஸோ அது தேவை தான். அடுத்தது டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷன். எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் இருந்தால் தான் எஸ்டிமேட் போட முடியும். அதுக்கப்புறம் ஷெட்யூல்ட் ஆஃப் ரேட். அந்த டைமில் என்ன ரேட் வந்து அந்த மெட்டீரியல் விற்கிதுங்கிற ஒரு எஸ்டிமேட்டும் நமக்கு தெரிஞ்சா வரும். ஸோ இந்த எல்லாமே தெரிஞ்சால் தான் டீட்டெயில்டாக நம்ம ஒரு எஸ்டிமேட் போட முடியும். ஸோ அப்போ இது எல்லா பாயிண்ட்டுமே நமக்கு தேவையான பாயிண்ட் தான் எஸ்டிமேஷன் பொறுத்த வரைக்கும். அப்போ ஆன்சர் இஸ் ஆல் த எபோவ். அடுத்த கொஸ்டின், த வால்யூம் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் ரெக்யூர்ட் டு மேக் 100 மீட்டர் கியூப் ஆஃப் 1:2:4 காங்கிரீட் இஸ். த வால்யூம் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் இஸ் ரெக்யூர்ட் டு மேக் 100 மீட்டர் கியூப் ஆஃப் 1:2:4 காங்கிரீட். ஸோ 100 மீட்டர் கியூப் வந்து ஏரியா இருக்குது. ஸோ இந்த 100 மீட்டர் கியூப் ஏரியாவுக்கு எவ்வளோ கோர்ஸ் அக்ரிகேட் தேவைப்படும்? இந்த ரேஷியோவில் 1:2:4 ரேஷியோவில் எவ்வளோ கோர்ஸ் அக்ரிகேட் தேவைப்படும்னு கேட்குறாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 88 மீட்டர் கியூப். இது வந்து ஐஎஸ் கோடில் உள்ள வேல்யூ தான். த வால்யூம் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் ரெக்யூர்ட் டு மேக் 100 மீட்டர் கியூப் ஆஃப் காங்கிரீட் இஸ் 88 மீட்டர் கியூப். அடுத்த கொஸ்டின், it is the value at the end of the utility period without being dismantled. It is the value at the end of the utility period without being dismantled is called salvage value. So correct answer is salvage value. அடுத்த question, for calculating quantity of steel, density of steel may be taken as. For calculating quantity of steel and density of steel may be taken as. So quantity of steel is 78.5 quintal per meter cube.
Quantity of steel is 78.5 quintal per meter cube. அடுத்த question. The total area which can be irrigated by the canal system is called. The total area which can be irrigated by the canal system is called. ஸோ ஒரு டோட்டல் ஏரியாவையும் இரிகேட் பண்ணுறோம். அப்போது அந்த ஏரியாவுக்கு பேர் என்ன? கிராஸ் கமெண்ட் ஏரியா, கல்ச்சுரல் கல்டிவேட்டட் ஏரியா, கல்ச்சுரல் கமெண்ட் ஏரியா அண்ட் கல்ச்சுரல் அன்கல்டிவேட்டட் ஏரியா. ஸோ டோட்டல் ஏரியாவையும் இரிகேட் பண்ணுறதுக்கு பேர் கிராஸ் கமெண்ட் ஏரியா. ஸோ டோட்டல் இரிகேஷன் இஸ் கால்ட் கிராஸ் கமெண்ட் ஏரியா. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். The method of irrigation in which water is applied in the form of spray is an ordinary rain. ஸோ மெத்தட் ஆஃப் இரிகேஷன் வாட்டர் இஸ் அப்ளைடு இன் த ஸ்ப்ரே. ஸோ ஸ்ப்ரே டைப்பில் வாட்டரை வந்து இரிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பேருனா ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். பார்க்லாம் ரொட்டேட்டிங்கில் சுற்றிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு பேர் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் மெத்தட். அடுத்த கொஸ்டின். த ஸ்மால் ரிசர்வாயர் யூஸ்டு ஃபார் வாட்டர் சப்ளை இன் எ சிட்டி. த ஸ்மால் ரிசர்வாயர் யூஸ்டு ஃபார் வாட்டர் சப்ளை இன் எ சிட்டி. ஒரு சின்ன ரிசர்வாயர் ஒரு ஹோல் ஏரியாவுக்கும் வாட்டர் சப்ளை பண்ணுதுன்னா அதுக்கு பேர் டிஸ்ட்ரிபியூட்டர் ரிசர்வாயர். டிஸ்ட்ரிபியூஷன் ரிசர்வாயர் இதுதான் கரெக்ட் ஆன்சர். The small reservoir used for water supply is distribution reservoir. ஃப்ளட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வர ரிசர்வாயர் தான் ஃப்ளட் கண்ட்ரோல் ரிசர்வாயர். ஸ்டோரேஜ் ரிசர்வாயருங்கிறது வெறும் தண்ணியை வந்து தேக்கி வைக்கிறதுக்காக கட்டப்படுற ஒரு அமைப்பு தான் ஸ்டோரேஜ் ரிசர்வாயர். இந்த மல்டிபர்பஸ் ரிசர்வாயரை பொறுத்த வரைக்கும் அது ஸ்டோரேஜாகவும் இருக்கும், ஃப்ளட் கண்ட்ரோலாகவும் இருக்கும், அதே நேரத்தில் டிஸ்ட்ரிபியூஷனும் கொடுக்கும். அதுதான் மல்டிபர்பஸ் ரிசர்வாயர். ஒரு ஸ்மால் சிட்டிக்கு மொத்தமாக வாட்டரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் டிஸ்ட்ரிபியூஷன் ரிசர்வாயர். அடுத்த கொஸ்டின். The difference of water level in the head race and the tail race in the hydroelectric project is known as. The difference of water level in head race. So head race minus tail race in hydroelectric power is called. Head raceக்கும் tail raceக்கும் இடையில உள்ள difference gross head. Head race minus tail race equal to gross head. அடுத்த கொஸ்டின். இட் இஸ் ப்ரொவைட் டு ரெடியூஸ் வாட்டர் ஹேமர் ப்ரெஷர் ஃபார்ம்டு இன் த பென்ஸ்டாக் இன் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். இட் இஸ் ப்ரொவைட் டு ரெடியூஸ் வாட்டர் ஹேமர் ப்ரெஷர் ஃபார்ம்டு இன் த பென்ஸ்டாக் இன் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டில் வந்து வாட்டர் ஹேமர் ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் சர்ஜ் டேங்க். அடுத்த கொஸ்டின். இட் இஸ் த கெனால் ஜென்ரலி கேரிஸ் வாட்டர் டைரக்ட்லி ஃப்ரம் த ரிவர். It is the canal generally carries river directly from the water directly from the river. ஒரு ரிவரில் வந்து வாட்டர் இருக்குது, ஸோ நேரடியாக வந்து ஒரு கெனாலுக்கு வருது. ஸோ அப்போது அந்த கெனாலுக்கு பேர் என்ன இருக்கும்? மெயின் கெனால். ஸோ அந்த மெயின் கெனாலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சப் கெனால், அதாவது பிரான்ச் ஆர் சப் கெனாலுக்கு அடுத்த வாட்டர் வரும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட இரிகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு தான் இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிவர்லேருந்து வெளியில் வர்றது பேர் மெயின் கெனால். மெயின் கெனால்லேருந்து தான் பிரான்ச் கெனால் வரும். அதுக்கப்புறம் தான் மேஜர் டிஸ்ட்ரிபியூட்டரி, மைனர் டிஸ்ட்ரிபியூட்டரி எல்லாமே. அடுத்த கொஸ்டின். இட் இஸ் த ஸ்ட்ரக்சர் இன் விச் கெனால் ஃப்ளோஸ் ஓவர் த ட்ரைனேஜ். It is the structure in which canal flows over the drainage. ஒரு ட்ரைனேஜுக்கு மேலே கெனால் போகுது அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன? அடிக்யூட், சூப்பர் பேசேஜ், கெனால் சிஃபான் அண்ட் லெவல் கிராசிங். ஸோ லெவல் கிராசிங் வந்து கண்டிப்பாக வர போகிறதில்ல, சூப்பர் பேசேஜும் இல்லை, கெனால் சிஃபானும் இல்லை. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் அக்யூடேட். இட் இஸ் த ஸ்ட்ரக்சர் விச் கெனால் ஃப்ளோஸ் ஓவர் த ட்ரைனேஜ். ஒரு ட்ரைனேஜுக்கு மேலே கெனால் போணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அக்யூடேட். அடுத்த கொஸ்டின். Which dams are mainly locally available soils and gravels? Which dams are made locally available soil and gravels? ஸோ லோக்கலாக இருக்கிற சாயில் அண்ட் கிராவலை வச்சு ஒரு டேமை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? எர்த்தன் டேம், ராக்ஃபில் டேம், கிராவிட்டி டேம் அண்ட் ரிஜிட் டேம். ஸோ அதுக்கு பேர் எர்த் டேம். ஸோ லோக்கலி அவைலபிள் சாயில் அண்ட் கிராவலை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பேர் எர்த்தன் டேம். அடுத்த கொஸ்டின். A fluid having no viscosity is known as. A fluid having no viscosity is known as ideal fluid. A fluid having no viscosity is known as ideal fluid. அடுத்த கொஸ்டின். Which is the pressure measuring device in pipeline? Which is the pressure measuring device in pipeline? பைப்லைனில் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற டிவைஸ் எது? ஸோ ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற டிவைஸ் மேனோமீட்டர். ஸோ பேசோமீட்டருங்கிறது டிஸ்டன்ஸ் ட்ராவலிங்காக யூஸ் பண்ணுற டிவைஸ். தெர்மோமீட்டருங்கிறது டெம்பரேச்சர் மெஷரிங் டிவைஸ். இந்த மேனோமீட்டர் தான் ப்ரெஷர் மெஷரிங் டிவைஸ்.
அடுத்த கொஸ்டின், சிலிசியஸ் ராக் இஸ் an example of. சிலிசியஸ் ராக் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் கிரானைட், சுர்க்கி, லைம் அண்ட் கிளே. ஸோ சிலிசியஸ் ராக் கீழே கொடுத்துருக்கிறதுல கிரானைட் மட்டும்தான். ஸோ சிலிசியஸ் ராக் இஸ் an example of கிரானைட். அடுத்த கொஸ்டின், ஆயில் வெல் சிமெண்ட் ஐஎஸ் கோட். ஆயில் வெல் சிமெண்ட் ஐஎஸ் கோட் கீழே கொடுத்துருக்கிறதுல ஆயில் வெல் சிமெண்ட்டுக்கான ஐஎஸ் கோட் என்னன்னு கேட்குறாங்க. 8229/1986. 8229/1986 தான் ஆயில் வெல் சிமெண்ட்டுக்கான ஐஎஸ் கோடா. ஸோ இந்த கொஸ்டின்லாம் நமக்கு ரொம்ப ரேர் தான், அவ்வளோவா வந்து இந்த கொஸ்டின்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஆயில் வெல் சிமெண்ட் இஸ் 8229/1986. இது வந்து ரொம்ப முன்னாடி இருந்த சிலபஸ், அதனால தான் கொஞ்சம் கொஸ்டின் வந்து டஃப்பாக தெரிகிற மாதிரி இருக்குது. நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கொஸ்டினை பார்த்து பயந்துடாதீங்க. அடுத்த கொஸ்டின், the vertical joint separating the bricks either length or cross direction. The vertical joints separating the bricks either length or cross direction. ஒரு வெர்டிக்கல் ஜாயிண்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிரிக்கில் லென்த் வைஸோ அல்லது கிராஸ் செக்ஷன் வைஸோ கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிரிக்குக்கு பேர் என்ன? பேட், கிங் க்ளோசர், க்ளோசர், பர்பன்ஸ். பேட், கிங் க்ளோசர், க்ளோசர், பர்பண்ட். எப்போதுமே வெர்டிக்கல் ஜாயிண்ட்டில் பிரிக்கை லென்த் வைஸாக கட் பண்ணால் அதுக்கு பேர் பர்பன்ஸ். வெர்டிக்கல் ஜாயிண்ட்டில் பிரிக்கை கட் பண்ணால் அதுக்கு பேர் பர்பன்ஸ். இதுவே சாதாவாக ஒரு பிரிக் இருக்குது அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஒரு பெரிய பிரிக் இருக்குது அப்படின்னா சின்னதாக உடப்பாங்கள்ல கரணையை வச்சு கரெக்டாக பாதியாக கட் பண்ணுவாங்கள்ல, அதுக்கு பேர் தான் பேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ பேட்டுக்கும் பர்பன்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெர்டிக்கல் ஜாயிண்ட்டில் பிரிக்கை வந்து லென்த் வைஸ் ஆர் கிராஸ் வைஸில் செப்பரேட் பண்ணுறதுக்கு பேர் பர்பன்ஸ். ஒரே ஒரு பிரிக்கை மட்டும் தனியாக ஹாஃபாக கட் பண்ணால் அதுக்கு பேர் பேட். அடுத்த கொஸ்டின், ஆகர் போரிங் மேபி ஆஃப். ஆகர் போரிங் மேபி ஆஃப் போஸ்ட் ஹோல் டைப், வெல், டியூப் டைப், பைல் டைப். ஸோ ஆகர் போரிங்கிறது போஸ்ட் ஹோல் டைப் தான். ஆகர் போரிங்கிறது போஸ்ட் ஹோல் டைப் தான். அடுத்து, ஐ ஃபவுண்டேஷன் போல்ட் இஸ் யூஸ்டு. ஐ ஃபவுண்டேஷன் போல்ட் இஸ் யூஸ்டு இன் மிஷின் ஃபவுண்டேஷன். அடுத்த கொஸ்டின், யூஸ்டு இன் எக்ஸ்ரே ரூம்ஸ் டு ப்ரொடெக்ட் த பர்சன் ஒர்க்கிங். யூஸ்டு இன் எக்ஸ்ரே ரூம் டு ப்ரொடெக்ட் த பர்சன் ஒர்க்கிங். ஸோ எக்ஸ்ரே எடுப்பாங்க இல்லையா, அந்த ரூம்லையெல்லாம் அவங்கள எடுக்கிறவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கவர் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கவர் வந்து எதனால் ஆனது? சிமெண்ட் பிளாஸ்டர், மட் பிளாஸ்டர், சுர்க்கி பிளாஸ்டர் அண்ட் பேரியம் பிளாஸ்டர். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பேரியம் பிளாஸ்டர். அந்த கவருக்கே பேர் வந்து பேரியம் கவர் தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நான் ரெக்கார்டிங் ரெயின் கேஜ் இஸ் மோஸ்ட் காமன் இன் இந்தியா அண்ட் இஸ் ஒன் தட் இஸ் மோஸ்ட் யூஸ்டு இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய நான் ரெக்கார்டிங் ரெயின் கேஜ் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ நான் ரெக்கார்டிங் ரெயின் கேஜ் இஸ் த சைமன் ரெயின் கேஜ். அடுத்த கொஸ்டின், இன் அன் எஸ்டிமேட் த சர்டைன் அமௌண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் கண்டிஜஸ் ஆஃப் டேஷ் டு எஸ்டிமேட் காஸ்ட். ஸோ எஸ்டிமேட்டில் கரெக்டான எஸ்டிமேட் காசு, ஒரு எஸ்டிமேட் போடுறதுக்கும் தனியாக வந்து காஸ்ட் உண்டு. ஸோ அந்த எஸ்டிமேட் காஸ்ட்டோட பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 3 to 5% தான். கன்ஸ்ட்ரக்ஷனில் எஸ்டிமேட் காஸ்ட் எப்போதுமே 3 to 5%. அடுத்த கொஸ்டின், த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் ஸ்டார் வித் த ஃப்ளோர். த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் த ஸ்டார் வித் த ஃப்ளோர். பிச், ரைஸ், த்ரெட், ஆல் த எபோவ். த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் த ஸ்டார் வித் த ஃப்ளோர் இஸ் பிச். அடுத்த கொஸ்டின், எ ஸ்லோப்பிங் ரூஃப் இஸ் நவுன் அஸ். எ ஸ்லோப்பிங் ரூஃப் இஸ் நவுன் அஸ். ஸோ ஸ்லோப்பிங் ரூஃபுக்கு பேர் பிச்சுடு ரூஃப் தான். இதுதான் ஸ்டாருக்கு போடக்கூடிய ரூஃபு. ஸ்லோப்பிங் ரூஃப் இஸ் ஆல்சோ கால்ட் பிச்சுடு ரூஃப். அடுத்த கொஸ்டின், சீரீஸ் ஆஃப் ஸ்டெப் பிட்வீன் லேண்டிங். சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் பிட்வீன் த லேண்டிங். ஸோ லேண்டிங்க்கும் அந்த ஸ்டெப்ஸ் போடுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு பேர் என்ன? ரைஸ், ஃப்ளைட், நாய்ஸிங் அண்ட் த்ரெட். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஃப்ளைட். Series of step between landing is called flight. அடுத்த கொஸ்டின், drawing board size in bow. ஸோ drawing board size வந்து எப்போதுமே 1500 into 1000 into 25 mm. 1500 into 1000 into 25 mm தான் drawing boardோட சைஸ். ஓகே, பேலன்ஸ் இருக்க கொஸ்டின்லாம் வந்து நமக்கு சிலபஸில் இப்போ கிடையாது. ஸோ அதனால் இந்த கொஸ்டினோட
மாடல் கொஸ்டின் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பர் இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின்ஸ் இருக்குது. நமக்கு புதுசாக தெரிகிற கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்குது. இது வந்து அப்போ உள்ள ஓல்டு சிலபஸ் படி போட்டதுனால கொஸ்டின்ஸ் வந்து டஃப்பாக தான் தெரியுது. நம்ம வந்து இப்போ ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சிலபஸ் ஓரளவு கவர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஜென்ரலாக அப்ஜெக்டிவ் கொஸ்டின் சிவில் இன்ஜினியரிங்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.